ஆண்டவருக்காக ஆத்தும அறுவடை செய்கிறது தான் அவருடைய தாகமாய் இருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. கனியை பறிச்சு புசிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமேங்கிற ஒரு ஆசை, இந்த ஆசைங்கிறது நம்மள்கிட்ட இருக்கவே கூடாது. இன்னொருத்த மேலேயோ இன்னொருத்தி மேலேயோ நினைவுகளையும் ஆசைகளையும் வச்சுக்கிட்டு எக்கால சத்தம் கேட்கணும்னா கேட்காது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் இயேசு என்ன செஞ்சார், இயேசுவின் சாயல் என்ன, இயேசுவின் சாயல் என்ன, இயேசு பாவிகளை மன்னித்தார், மன்னிச்சுட்டு திருப்பி போய் பாவம் செய்ய என்று சொல்லி அனுப்பிவிடவில்லை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாட்கள்ல நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இந்த நாள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாள். இந்த நாட்களிலே நாம் ஏசப்பா சிலுவையில் அறையப்பட்டதின் நோக்கம் என்ன, எதற்காக சிலுவையில் அறையப்பட்டார், அந்த அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்ததின் நோக்கம் என்ன என்கிறது நாட்கள் நாம் ஆராய போகிறோம். ஏசாயா 53 அதிகாரம் 2வது வசனம். இளங்கலையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பூரண அழகுள்ளவரா, அப்படிதான் வேதவசனம் நமக்கு சொல்லுது. அவர் பூரண அழகுள்ளவர், அவ்வளவு வெண்மையும் சிவப்புமானவர். அவருடைய கண்கள் புறா கண்கள், அவருடைய தலைமயிர் சுருள், அவ்வளவு ஒரு வர்ணிக்கத்தக்க ஆண்டவர். அவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, நம்மளுடைய பாவங்களுக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறாரு. எந்த தெய்வம், நமக்கு இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தெய்வம். தெய்வம் என்று பெயர் பெற்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற ஏதாவது ஒரு காரியத்துல இந்த மாதிரி நம்மளுடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்துகிற காரியங்கள் எத்தனை? எதுவுமே கிடையாது. வேணா ரத்தத்தை கொடு என்று கேட்கும், ரத்தத்தை கொடுக்கிறவர் நம்ம ஆண்டவர். நம்மளுடைய பாவத்துக்காக, உன்னுடைய என்னுடைய எல்லாருடைய பாவத்துக்காகவும் கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவருக்கு அவ்வளவு பூரண அழகுள்ள ஆண்டவருக்கு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, அழகு இல்ல, சௌந்தரியம் இல்ல. ஒருத்தவங்க அவரை பார்த்தா அவர் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று வேதவசனம் சொல்லுகிறார். அந்த கேடடைந்தார். யாருக்காக அந்த கேடடைந்தார்? யாருக்காக? நம்மளுடைய பாவங்கள் அத்தனையும் அவர் மேல் சுமந்தது. அத்தனை பாவத்தை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு அவர் பாவமில்லாத பிரதான ஆசாரியர். நம்முடைய பாவம், உலகத்திருக்கிற எல்லாருடைய பாவத்தையும் ஒரு ஆள் சுமந்தா எப்படி இருக்கும்? நம்ம பாவத்தையே நம்மளால சுமக்க முடியல. அப்ப அத்தனை கோடி கோடி மக்களுடைய பாவத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்திருக்கிறார், பாடுகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த வசனம் சொல்லுது, அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லையாம். அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார், பாடு அனுபவித்திருக்கிறார், துக்கம் நிறைந்தவராயிருந்திருக்கிறார். நம்முடைய முகங்களை அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். தேவனுடைய ஜனங்களே, இந்த நாட்களிலே நிறைய காரியங்கள் ஆண்டவர் நமக்கு பேச போகிறார். உள் கருத்தாக தேவன் நம்மளிடத்தில் பேச போகிறார். இந்த இடத்திலே தேவன் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், புறக்கணிக்கப்பட்டிருந்தார், மனுஷரால் அற்பமா எண்ணப்பட்டிருந்தார். இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்திருக்கு. நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அதுல 4வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். உண்மையாகவே சத்தியமாகவே அவர் நம்மளுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இந்த ஏசாயா 53 அதிகாரம் நான் முழுவதும் வாசிச்சு விடுறேன். நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழப்பண்ணினார். தேவனுடைய ஜனங்களே, நம்மளுடைய வழி எந்த வழியாக இருந்தது? ஒரு கணம் சிந்திச்சு பார்ப்போம். தவறான பாதை, தவறான ரூட்ல போயிட்டு இருந்தோம். நம்மளுடைய வழி தப்பி திரிகிற ஆடுகளை போல வழி தப்பி திரிந்தோம். அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நான் இன்னைக்கு சொல்லட்டா, நம்ம ரொம்ப நெருங்கின நண்பர்களா இருக்கலாம், கூடி பிறப்புகளா இருக்கலாம், பெற்ற தாய் தகப்பனா இருக்கலாம், பெற்ற பிள்ளைங்களா இருக்கலாம். நம்மளுக்காக உயிர் தியாகம் செய்ய மாட்டாங்க. யாருமே நமக்காக உயிர் தியாகம் செய்ய மாட்டாங்க. எழுதி வச்சுக்கோங்க, யாரும் செய்ய மாட்டாங்க. நான் உனக்காக அதை செய்வேன், இதை செய்வேன், அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு ஒரு உயிருக்கு ஒரு போராட்டமான நிலைமை வரும் பொழுது அந்த காரியங்களை அவர்கள் நமக்காக உயிரை கொடுக்கக்கூடிய காரியங்கள் வராது. ஆனா நாம ஏசப்பாக்கு சத்ருவா இருந்தோம் வேதவசனம் சொல்லுகிறது.
நம்ம அவருக்கு சத்துருக்களா இருந்தோம். நம்ம அவரு சத்துருக்களா இருக்கும் பொழுதே அவர் என்ன செஞ்சிருக்கிறார் தெரியுமா? வழி தப்பி மனம் போன போக்குல வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் நம்ம ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? இயேசு கிறிஸ்து நம்மளுடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழ பண்ணினார். நம்மளுடைய வழி தப்பி திரிந்து நம்ம எல்லாம் வழி தப்பி போயிட்டோம். ஆனா நம்ம அக்கிரமங்கள், நம்ம பாவங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறார்னா அவர் தம்மேல் விழ பண்ணியிருக்கிறார். அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நீங்க ஏசாயா 53 முழுவதும் வாசிங்கன்னு நிறைய வசனங்கள் இருக்கிறது. அதனால எல்லாம் பூரா வாசிச்சுட்டு இருக்க முடியாது. அதுல நீங்க ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா அதுல சிலுவை பாடுகளை பற்றினதான வசனம், ஏசாயா தீர்க்கதரிசி முன் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்ப நம்ம இதுக்கு வரும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனா இருக்கிறது என்று வேதவசனம் சொல்கிறது. சிலுவை பற்றி இன்னைக்கு நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த நாட்கள்ல இன்னைக்கு நிறைய பேரு மேக்சிமம் எடுத்து பார்த்தா கிறிஸ்தவர்களுடைய ஸ்டேட்டஸை பார்த்தா ஏசப்பா பாடு மரணத்தை நினைவு கூறுகிற ஸ்டேட்டஸை வச்சிருக்கிறாங்க. வசனங்கள் எந்த ஆலயத்துல பார்த்தாலும் இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய பாடு பிரசங்கங்கள் எல்லாமே ரைட். ஓகே, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அது வைக்கிறது நான் தப்பா சொல்லல, பிரசங்கிக்கிறது நான் தப்பா சொல்லல. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் தினமும் இயேசுவின் சிலுவையை நாம் நோக்கி பார்க்கிறவளா இருக்க வேண்டும். இயேசுவின் பாடு மரணத்தை நாம் நோக்கி பார்க்கிறவளா இருக்க வேண்டும். இந்த பாடு மரணம் வந்த உடனே புசிக்க மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க, இந்த 40 நாள் லெந்து நாளுன்னு சொல்லி அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் தேவன் விரும்புகிறதா வர அல்ல. ஆண்டவர் நம்முடைய உள்ளான இருதயத்தை பார்த்து அவர் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தின நோக்கம் என்னவென்றால் நம்மளை எல்லாரும் ரட்சிப்பதற்காகத்தான். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நாட்கள்ல சிலுவை பாடு மரணத்தை தியானிச்சு எல்லாரும் அப்படி அழுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, எனக்காக நீங்கள் அழாதீங்க, உங்க பிள்ளைகளுக்காக அழுங்கன்னு சொல்றாரு. ஆண்டவர் நீ அழுகிறதையோ ஒப்பாரி வைக்கிறதையோ ஆண்டவர் விரும்பல. ஆண்டவர் முழு மனமாற்றத்தை தான் நான் ஆண்டவர் விரும்பி கொண்டிருக்கிறார். சிலுவை பற்றி உபதேசம் பண்ணுங்கள். சிலுவையினுடைய பாடு மரணத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுங்கள். டெய்லி பிரசங்கம் பண்ணுங்க. உங்களுக்கு சமயம் வாய்க்காலும் வாய்க்காவிட்டாலும் இயேசு அதற்காக தான் இந்த பூமிக்கு வந்தார். இயேசு நம்மளுடைய பாவங்களை சுமந்து தீர்த்திருக்கிறார். இயேசு கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டிருக்கிறார் என்று தினந்தோறும் பிரசங்கம் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு வேற என்ன? அந்த பிரசங்கத்தை கேட்கிறவர்களுக்கு அது பைத்தியமாக தோன்றுமா? அப்படிதான் வேதவசனம் சொல்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனா இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நம்மளிடத்தில் ரட்சிப்பு நிறைவேறி கொண்டிருக்கிறது. அந்த ரட்சிப்பு நிறைவேற வேண்டும் என்றால் ஒவ்வொரு நிமிஷமும் நான் சிலுவையை நோக்கி பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும். கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்க. சிலுவையில் ஆண்டவர் மரித்தாரே என்னுடைய அக்கிரமத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய சாபத்துக்காக, என்னுடைய பலவீனத்துக்காக, என்னுடைய நோய்க்காக கல்வாரி சிலுவையில் ஒருத்தர் சிலுவையில தொங்கி மரித்தாரே, அங்க சிலுவையை நாம் நோக்கி பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சிலுவையை நோக்கி பார்க்காம இருக்கிறவங்களுக்கு அந்த சிலுவை பற்றி உபதேசம் அது பைத்தியமா தான் இருக்கும். சிலுவை பற்றி நம்ம தினமும் உபதேசிக்க வேண்டுமா? தினமும் நினைவு கூற வேண்டும். இந்த நாள் மட்டும் கிடையாது. இந்த நாட்கள்ல தான் சிலவங்க எல்லாம் அவ்வளவு தூரத்துக்கு ஏங்கி ஏங்கி அழுகக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. அதெல்லாம் தேவன் விரும்ப மாட்டாரு. அழாதீங்க. அதெல்லாம் நம்ம இருதயத்துல தியானிக்கக்கூடிய காரியங்கள். தியானிக்கணும். ஆண்டவரே எனக்காக அடிக்கப்பட்டீரே, ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி எனக்காக பாடுபட்டீரே, எனக்காக மரித்தீரே, எனக்காக சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறேன். தியானிக்க வேண்டுமே தள்ளி இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் நிறைவேற்ற இந்த பூமியில வந்து கல்வாரி சிலுவையில மரித்தார். இது ஒரு நமக்கு நல்ல செய்தி. துக்கமான காரியங்கள் இது கிடையாது. நமக்கு நல்ல செய்தி. நம்மளை ரட்சிப்புக்காக ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள், எவ்வளவு பெரிய ஜனங்கள் இருந்த பொழுது அற்பமும் குப்பையும் பேதையும் தூளும் சாம்பலுமான நம்மளை தேடி வந்தாரே ஆண்டவர். எதற்காக என்றால் சிலுவையை நோக்கி பார்க்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்கிற தீர்மானித்திருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த நற்செய்தியை உங்களுக்கு நான் சொல்லுகிறதை அன்றி வேற ஒன்னை நான் உங்களுக்குள்ள அறியக்கூடாது என்று நான் தீர்மானித்திருக்கிறேன். வேற எதுவுமே உங்களுக்கு வேண்டாம். அதுதான் பவுல் சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ள அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்.
கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க கைகளினால் செய்த பாவம், கால்களினால் செய்த பாவம், வாயினால் செய்த பாவம், என்னென்ன பாவங்கள் நீங்கள் செய்திருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. அந்த ஒவ்வொரு பாவங்களுக்காகவும் கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடித்தார்கள். ஆணி அடிக்கப்பட்டது, முள்முடி சிந்தையினால் செய்யற பாவத்திற்காக தலையில முள்முடி சூட்டப்பட்டார். கைகளினால் செய்ய பாவத்துக்கு 2 கரங்களிலும் ஆணி அடிக்கப்பட்டது. எந்தெந்த இடத்திற்கு தாறு மாறாக நம் கால்கள் போன இடங்களுக்கு, எந்தெந்த இடங்களுக்கு நாம் போயிருக்கிறோம், அந்த பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்துவினுடைய கால்களில் ஆணி அடிக்கப்பட்டது. ஒரு நிமிஷமே கல்வாரி சிலுவையை நான் நோக்கி பார்ப்போம் என்றால் நாம் தகுதி இல்லை, நாம் தகுதி அல்ல, தகுதி அற்றவர்கள். நாம மனித அன்புகளுக்கு பின்னாடி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படிதானா? மனிதன் அதை செஞ்சிட மாட்டானா, இதை செஞ்சிட மாட்டானா, அவன் எனக்கு அன்பா இருக்க மாட்டானா. கொஞ்சம் சமீப நாளுக்கு முன்னாடி கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்குள்ளான ஒரு பாரம், ஒரு அழுத்தம் எனக்கு வந்தது. என்ன அழுத்தம்னா, ஆண்டவரே, இந்த பூமியில அன்பு காட்ட யாருமே இல்லையா ஆண்டவரே? யாருமே இல்லையா ஆண்டவரே? உம்மை போல அன்பு காட்ட யாருமே இல்லையா ஆண்டவரே? மனிதர்கள் சுயநலத்துக்காக பழகுகிறார்கள், மனிதர்கள் ஆதாயத்துக்காக பழகுகிறார்கள் ஆண்டவரே. ஆனால் நீர் ஒருவர் மட்டும்தான் ஆண்டவரே முழு அன்பையும் மனுக்குலத்துக்காக நீர் காட்டியிருக்கிறீர் ஏசப்பான்னு சொல்லி ஆண்டவருடைய அன்புக்குள்ளாக ஊன்ற கட்டப்பட, ஆண்டவருடைய அன்பை உறுதியாய் பற்றி கொள்ள ஆண்டவர் ஒரு என்ன சொல்றது, உணர்ச்சியை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். மனிதர்கள் அன்பெல்லாம் மாயை. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு சம்பவத்துல நம்ம கூட இருக்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு பண கஷ்டமோ, பொருள் கஷ்டமோ, வியாதியோ, வறுமையோ ஏதாவது வந்துட்டு அவங்க எத்தனை அடி தள்ளி ஓடுறாங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த நாட்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு குடும்பத்துல ஒரு கணவனுக்கோ, ஒரு மனைவிக்கோ, பிள்ளைகளுக்கோ, உடன்பிறப்புகளுக்கோ, சொந்த பந்தங்களுக்கோ யாருக்காவது ஒரு பலவீனம், 2 கிட்னி போயிருச்சு, ஒரு கிட்னியை கொடுப்பீங்களா? ரத்தம் இல்ல, ரத்தம் கொடுப்பீங்களா? இப்படிப்பட்ட நபர்கள், ரத்தம் கொடுக்கிற சகோதர சகோதரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற, தன்னுடைய உயிர் போனாலும் எனக்கு கவலை கிடையாது, ஆனால் அவர்களுடைய உயிர்களை நான் மீட்க வேண்டும் என்று எந்த மனுஷனும் வரமாட்டான் கர்த்தரை தள்ளி. இயேசு வந்தார், இயேசு வந்தார். அதனால அவரை பத்தி தான் நான் சொல்றதுக்கு நான் தீர்மானித்திருக்கிறேன். மற்ற எதையும் குறித்து உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கற்புள்ள கன்னிகைகளாய் ஒரே புருஷனுக்கு உங்களை கொண்டு நிறுத்துறது தான் எங்களுடைய முழு நோக்கம் என்று பவுல் சொல்லியிருக்கிறார். அதுதான் நோக்கம். மற்ற மாதிரி இந்த பூமிக்குரிய காரியங்கள்ல எதுலயுமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் செலுத்தணுங்கிறது இல்ல. ஒரே மணவாளன், அவருக்கு கற்புள்ள கன்னிகையாய் கொண்டு நிறுத்த வேண்டும் என்கிறது தான் பவுலுடைய வாஞ்சையும் எங்களுடைய வாஞ்சையும் அதாகத்தான் இருக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 4 அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 24. கலாத்தியர் 5:24 அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாமிசத்தை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார். எங்க ஒப்பு கொடுத்தார்? சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். சாட்டையினால் அடித்தார்கள். உடம்பில் ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடிக்கு அத்தனை ரத்தத்தை நமக்காக சிந்தி கொடுத்தார். மாமிசத்தை சிலுவையில் அறையறதுக்கு ஒப்பு கொடுத்தார். நாம இந்த நாட்கள்ல மாமிசத்தை சிலுவையில் அறைந்திருக்கிறோமா? அதன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கோமா? இயேசு கிறிஸ்து நினைத்தால் கல்வாரி சிலுவைக்கு போகாம இருந்திருக்கலாம். தெரியுமில்ல, பிதாவானவர் ஒரு செகண்ட்ல அவர் தூக்கிட்டு போயிருப்பாரு. ஆனால் அவர் அந்த தன்னுடைய மாமிசத்தை காப்பாற்றுவதற்கோ, தன்னுடைய சுய இச்சைகளை காப்பாற்றுவதற்காக தேவன் இந்த பூமிக்கு வரல. அவர் தன்னுடைய மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார். இந்த நாட்கள் நாம் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? யாராவது ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா கோபம் எழுப்பி வருகிறதா? யாராவது ஒரு அடி அடிச்சுட்டாங்கன்னா திருப்பி அடிக்கக்கூடிய காரியங்கள் வருகிறதா? இதெல்லாமே மாமிசம் சிலுவையில் அறையப்படாத காரியங்கள். இச்சைகள் வருகிறதா? மாமிசத்தை நீங்க சிலுவையில் அடிக்கலன்னு அர்த்தம். கோபங்கள், எரிச்சல்கள், பொறாமைகள், வைராக்கியங்கள் இதெல்லாம் வருதா? ஆபாசங்கள் வருதா? பல விட்டு போன பாவங்கள் வருதா? எல்லாம் சிலுவையில் அடிக்கப்படாததுனால தான் இந்த போராட்டங்கள் வருகிறது. அதான் ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், நம்மளுடைய மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சை. முதல்ல நம்மள்ட்ட ஆசை தான் நமக்கு பெரிய போராட்டமே. ஆசை, அதை வாங்கணும், இதை வாங்கணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும். ஆசை, இந்த ஆசைதான் நம்மளை கண்ணிலே கொண்டு போய் மாட்டி விடும். ஏவாளுக்கும் ஆசைதான் வந்துச்சு.
கனியை பறிச்சு புசிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமேங்கிற ஒரு ஆசை. இந்த ஆசைங்கிறது நம்மள்ட்ட இருக்கவே கூடாது கர்த்தருடைய பிள்ளைகளே. அதன் தெளிவாக வசனம் சொல்கிறது. மாமிசம், இந்த மாமிசம் ஒருபோது எழும்பக்கூடாது. ஒருத்தன் கிறிஸ்துவின் சாயலில் உருவாக்கப்பட்டு விட்டான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் மரித்து பிழைத்திருக்கிறான், மரணத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறான். அவனுக்குள் மாமிசம் கிரியை செய்யக்கூடாது, கூடவே கூடாது என்றுதான் வேத வசனம் சொல்லுகிறது. மாமிசம் எழும்புகிறது என்றால் அவன் இன்னும் சிலுவையில் அறையப்படவில்லை. சிலுவையில் அறைங்க. இன்னைக்கு எந்தெந்த மாமிசத்துல எந்தெந்த பகுதி உங்களுக்கு விரோதமா, இச்சையின் போராட்டம், காமவிகாரத்தின் போராட்டம், பொருளாத கோபம், எரிச்சல், வைராக்கியம், பொறாமை, இதெல்லாத்தையும் இந்த நாட்கள் நீங்கள் சிலுவையில் அறையவில்லை என்றால் நீங்கள் கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொள்ள முடியாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. என்னுடைய வாஞ்சை ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அடிக்கப்படணும். ஆண்டவரே, என்னுடைய மாமிசம் எதுதான் எழும்புதப்பா, எதெல்லாம் எழும்புதப்பா, சிலுவையில் அடிக்கிறாண்டவரே. ஒவ்வொரு நாள் நம்மளுடைய வாஞ்சைகள் அதாத்தான் இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல சரி, நம்ம இவ்வளவு நேரமும் சிலுவையை பற்றி நம்ம தியானிச்சு இருக்கிறோம் அப்படிதானா? ஆனா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார். இந்த நாள் ஏசப்பா சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஆனா அவருடைய அன்புக்கு ஈடு இணை ஒண்ணுமே கிடையாது. அவர் சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார். நான் எல்லா வார்த்தையும் எடுக்கவில்லை, ஆவியானவர் எனக்கு கொடுத்த வார்த்தையை மட்டும் நான் எடுத்து வைத்திருக்கிறேன். சரியா? அதுல முதல் தாகமா இருக்கிறேன். அதுதான் நான் நாட்கள்ல உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அந்த தாகமா இருக்கிறேன் 5வது வார்த்தைன்னு சொல்லி நான் எழுதி வைத்திருக்கிறேன். அந்த வார்த்தையில தாகம்னா என்ன கர்த்தருடைய பிள்ளைகளே? தண்ணி குடிக்கிறது தாகம், அப்படிதானா? நம்ம ரொம்ப தண்ணி தவிச்சிட்டுனா நம்ம என்ன செய்வோம்? தண்ணி குடிப்போம். தாகம் அடிச்சிட்டுனா தண்ணி குடிப்போம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் தாகமா இருக்கிறேன். யோவான் 19ஆம் அதிகாரம் அதுல சொல்லியிருக்கிறாரு, 28வது வசனத்துல சொல்லியிருக்கிறாரு, அதற்கு பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார். தாகம் தாகம் தாகம். கர்த்தருடைய பிள்ளைகளை, நமக்கு தாகம் வேண்டும். நம்மளோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கே தாகம் இருந்திருக்கு பாருங்களேன். என்ன தாகம்னு பார்ப்போமா? என்ன தாகம் பார்க்குமா? யோவான் 4:8 இயேசுவினுடைய தாகத்தை நம்ம இந்த நாட்கள்ல பார்ப்போமா? 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது சமாரியா நாட்டாளாகி ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குடிக்கிறதற்கு தண்ணி கேட்கிறாரு. சமாரியா ஸ்திரீட்ட கேட்கிறாரு. அவரு குடிக்க தண்ணி கேட்கல. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இடத்துல நாம் ஆராய்ந்து அந்த வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து பார்த்தால் அவருடைய தாகம் அவள்கிட்ட கேட்கிறாரு. சமாரியா நாட்டாளன் அந்த ஸ்திரீட்ட கேட்கிறாரு, எனக்கு தாகத்துக்கு தா, எனக்கு குடிக்க தண்ணி தான் கேட்கிறாரு. ஆனா அவருடைய தாகம் அதல்ல, தண்ணி குடிக்கிற தாகம் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, அவள்கிட்ட அவளுடைய பாவத்தை சுட்டி காட்டுகிறார். நீ அவள்கிட்ட தண்ணி கேட்கும் போது அவள் அதற்கு நிறைய விளக்கங்கள் கொடுக்கிறார். நான் எல்லா வசனத்தையும் வாசிக்க முடியாது, விளக்கங்கள் கொடுக்கிறாள். அந்த விளக்க ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தண்ணி கேட்கறது இன்னார் என்று அறிந்தா நீ திருப்பி இங்க முண்டு கொள்ள தண்ணிக்கு வரமாட்ட. அந்த தாகம் தீர்க்கும் கூடிய தண்ணீரை அவர் உனக்கு கொடுப்பார். அந்த தாகம் தீர்க்கும் தண்ணீர் என்ன தெரியுமா? பாவத்திலிருந்து விடுதலை. நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க அந்த அதிகாரத்தை வாசிங்க. அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். மற்ற யோவான் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். இங்க ஆண்டவர் சமாரியா நாட்டால அந்த ஸ்திரீட்ட போய் தாகத்துக்கு தான் கேட்கிறாரு. ஆனா தாகத்துக்கு கொடுக்கிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து கொடுக்கிறாரு. நீ இந்த தண்ணியை வாங்கி குடி, அது உன்னுடைய ஜீவ காலம் எல்லாம் உனக்குள் ஊறுகிற நீரூற்றா இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த ஸ்திரீ கேட்கிறாங்க, அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, எனக்கு ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே முண்டு கொள்ளாமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றால், இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை பேருக்கு இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்யணும், அடையாளங்கள் செய்யணும், இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கி இருக்கணும், இயேசு கிறிஸ்து என் மனவாளனா இருக்கணும், நான் இயேசுவை விட்டு ஒருபோது பிரியக்கூடாது என்றெல்லாம் விரும்புகிறீர்களோ, அவர்களுக்கு இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, அவ சமாரிய நாட்டாளான ஸ்திரீ பாவத்துல இருந்தாங்க.
அவங்களுக்கு 5 புருஷன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் அவங்க பாவத்தை முதலாவது சுட்டி காட்டுகிறார். 2வது நான் உனக்கு நீரூற்ற நான் கொடுக்குறேன், முதலாவது உன் பாவத்தை என்கிட்ட சொல்லுங்கிறார் ஆண்டவர். இந்த வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், அதுல உங்களுக்கு ஞான கண்களை கர்த்தர் திறந்து தருவார். முதலாவது உன்னுடைய பாவத்தை என்னிடத்தில் சொல்லு. உனக்கு எத்தனை புருஷன்? உன் புருஷன் அழைத்து கொண்டு வா. அவள் சொல்றாள், எனக்கு புருஷன் இல்லை. உனக்கு புருஷன் இல்லை என்பது மெய்தான். இப்பொழுது ஒரு புருஷன் இருக்கிறான், அவனும் உனக்கு புருஷன் இல்லை. 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள். ஐயோ, என்னுடைய இப்ப எல்லாவற்றையும் சொல்லிவிட்டாரே என்று சொல்லி அவர் மெய்யான தீர்க்கதரிசி என்று சொல்லி அவள் அடுத்தது தேவனுடைய தாகத்தை எப்படி தீர்க்கிறாள் பாருங்களேன். அதுல யோவான் 4ஆம் அதிகாரத்துல அந்த சமாரியா நாட்டாளான ஸ்திரீ என்ன செய்யறா அப்படின்னா, ஒரு கிராமத்தையே அவர்கிட்ட கூட்டிட்டு வரா. ஒரு கிராமத்தையே கூட்டிட்டு வரா இயேசுவின் தாகத்துக்கு. இயேசுவின் தாகம் அதுதான், ஆத்தும அறுவடை செய்யுங்க. இதுதான் இயேசுவின் தாகம். அல்லது நீங்க போய் ஆண்டவருக்கு தண்ணி கொடுக்கறதோ, ஆண்டவரை நீங்க தேற்றதோ, ஆண்டவருக்காக அழுகிறதோ இதல்ல. ஆண்டவருக்காக ஆத்தும அறுவடை செய்கிறது தான் அவருடைய தாகமா இருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுல 34வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, யோவான் 4:34, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பது என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்றார். அவருடைய போஜனமும் அவருடைய தாகம் எதென்று நீங்க கேட்டீங்கன்றா, இந்த நாட்கள் அவர் தாகமாய் இருக்கிறார். அவர் தாகமாய் இருக்கிறார். அவருடைய தாகத்தை நாம் தீர்க்கிறவர்களா இருக்க வேண்டும். எப்படி சிஸ்டர் அவருடைய தாகத்தை தீர்க்கலாம்னா, போங்க, தெருவுக்கு போங்க. தெருவுக்கு போய் ஒவ்வொரு ஆத்துமாக்களை அறுவடை செய்யுங்க. இதுதான் அவருடைய தாகமா இருக்கிறது. வேற நீங்க அவரை புகழுகிறதோ, அவருக்காக கண்ணீர் வடிக்கிறதோ, ஆண்டவரே ஆண்டவரே நீ அறை வீட்டுக்குள்ள ஆண்டவரே ஆண்டவரே என்று அவரை துதிக்கிறதோ இல்ல. அறுவடை அறுவடை வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுதான் அவருடைய தாகம். சிலுவையில் அவர் கேட்ட தாகம் அதுதான். இதை அறியாத ஜனங்கள் காடி எடுத்து ஆண்டவருக்கு கொடுத்தாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் காடியை கொடுக்கிறோமா? இன்னைக்கு நம்ம காடியை கொடுக்கிறவர்களாக அல்ல, நாம் ஆத்துமாதாயம் செய்கிறவர்களா இருக்க. நம்மளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் எடுக்க வச்சு, அபிஷேகத்தை தந்து, பாவத்தை மன்னிச்சு, அவருடைய செல்ல பிள்ளையா நம்மளை மாற்றினது சும்மா இருக்கிறதுக்காக அல்ல. பிள்ளைகளே, ஆத்துமாதாயம் செய்வோம். இந்த நாட்கள்ல ஒரு முடிவெடுப்போம். ஒவ்வொரு நாள் கூட, ஒரு நாள் கூட, ஒரு ஆத்துமா கூட நீங்க சுவிசேஷம் சொல்லாம இருந்துடக்கூடாது. தினமும் முடிஞ்சது ஒரு ஆத்துமாக்காவது ஆண்டவரை பத்தி சொல்லுங்கள். நாட்கள் நெருங்கி விட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எடுத்து சொல்றாரு, அவர் தாகமாயிருந்திருக்கிறார். ஏசாயா 55:1 அவர் சொல்றாரு, ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் இன்றைக்கு வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ உங்களுக்கு தாகம் எடுத்ததுன்னா, சமாரியா நாட்டாளான ஸ்திரீ கேட்டது போல உங்களுக்கு தாகம் எடுக்குதா? உங்களுக்கு பண கஷ்டமா, பொருள் கஷ்டமா, வேதனையா, துன்பமா, பாரமா? ஓ தாகமா இருக்கிறீங்களா? என்னிடத்தில் வாருங்கள் என்று ஏசப்பா கூப்பிடுறாரு. நீங்க முதலாவது உங்களிடத்துல இருக்கிற பாவங்களை அறிக்கையிடும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 34வது வசனம், மத்தேயு 27:34 சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரு தாகத்தை சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 27:34, 27 கசப்பு கலந்த காடி அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, எப்போதுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நம்ம ஆண்டவருக்கு கசப்பு கொடுக்கிறவர்களா இருக்கக்கூடாது. நம்ம எப்போதுமே நம்ம நிமித்தம் ஏசப்பா சந்தோஷப்படுகிறவரா தான் இருக்கணும். நம்ம ஆண்டவரை எப்போதுமே துக்கப்படுத்தி துக்கப்படுத்தி துக்கப்படுத்தி, நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், என்னையும் சேர்த்து எல்லாரையும் சேர்த்து கேட்கிறேன், ஒரு நாளாவது நம்மளை குறிச்சு ஆண்டவர் சந்தோஷமா இருந்திருக்கிறாரா? ஒரு நாளாவது நம்மளை குறிச்சு ஆண்டவர் துக்கப்படாம இருந்திருக்கிறாரா? நாம் சிந்திச்சு பார்ப்போம். இன்னைக்கு சிலுவையில் ஆண்டவர் அடிக்கப்பட்ட நாள், இந்த ஏப்ரல் 3ஆம் தேதி. இந்த நாள்ல இருந்து ஒரு முடிவெடுப்போம். ஆண்டவரே, நான் துணிகரமா, அறியாம தூசி போன்ற காரியங்கள் அறியாம வரட்டும் ஆண்டவரே, நான் துணிகரமா எந்த பாவம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி இந்த நாட்களிலே அவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கசப்பு கலந்த காடி கொடுத்த நாட்கள் போதும். எத்தனையோ நாட்கள் கசப்பு கலந்த காடி ஏசப்பாக நம்ம கொடுத்துட்டோம். வார்த்தையினால கொடுத்துட்டோம், செய்கையினால கொடுத்துட்டோம். போகாத இடங்களுக்கு போய் அவரை நம்ம வேதனைப்படுத்தின நாட்கள் உண்டு. இதெல்லாமே கசப்பு கலந்த காடிகள் தான். நீங்க நினைக்கலாம், யூதர்கள் தான் கொடுத்தாங்க கசப்பு கலந்த காடின்னு. இந்த நாட்கள் நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். கசப்பு தாகத்தை கேட்கிறாரு. நம்ம ஆத்தும அறுவடை செய்வோம். பாவமாய் தோன்றுகிற கிரியைகளை விட்டு வெளியே வருவோம். ஆண்டவருக்கு தாகத்துக்கு தண்ணீரை கொடுப்போம்.
தண்ணீருங்கிறது ஆத்தும ஆதாயம் என்று ஆண்டவர் எனக்கு உணர்த்தி கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இது தாகத்துக்குரிய காரியங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். இரண்டாவதாக மன்னிப்பை பத்தி ஆண்டவர் எனக்கு சில காரியங்களை உணர்த்தி கொடுத்தார். நாம மன்னிக்கணும். மன்னிப்புங்கிறது தான் மெயின். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது லூக்கா 23ஆம் அதிகாரம் 34வது வசனம், 34வது வசனத்திலே அவர் சொல்றார் பாருங்களேன். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம மன்னிக்கிறோமா? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை யோசிச்சு பார்ப்போமா? நம்மளுக்கு விரோதமா எத்தனை பேர் எவ்வளவோ காரியங்கள் செஞ்சிருக்கிறாங்க, நம்மளை துன்புறுத்தி இருக்காங்க, சாபம் விட்டுருக்குறாங்க, என்னெல்லாமோ காரியங்கள் செஞ்சிருக்கிறாங்க. இந்த நாட்களில் நாம் அவரை மன்னிச்சிருக்கிறோமா? இல்லைனா மன்னிக்காம அவங்களுடைய காரியங்களின் வைராக்கியமா இருதயத்திலே போட்டு வைத்திருக்கிறோமா? ஏசு கிறிஸ்து அந்த கேடடைந்தாரே, ஏசு கிறிஸ்து அவ்வளவு வேதனைப்படுத்தினார்களே, ஆனா ஏசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சொல்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்கிறார். மன்னியும் என்று சொல்கிறார். நமக்கு விரோதமாய் யார் என்ன செஞ்சாலும் அவர்களுக்கு நாம் மன்னிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். நாம போய் பாவரிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவரே இந்த பாவத்தை மன்னியும், அந்த பாவத்தை மன்னியும் சொல்லி நம்ம செஞ்ச பாவத்தை அறிக்கை பண்ணுகிறோம். சிலருடைய பாவங்கள் ஏன் மன்னிக்கப்படல? இது ஆவியானவர் உணர்த்துகிறது. நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடர்வதற்கான காரணம் என்ன? மற்றவர்கள் நமக்கு செய்த பாவத்தை நாம் மன்னிக்காத குறைகள் தான் அது. நீங்கள் அவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம், யார் என்ன பாவம் செஞ்சாலும் சரிதான், அந்த பாவங்களை நீங்க அவர்களுக்கு மனப்பூர்வமா மன்னித்து பாருங்கள். நம்ம பரமபிதா நம்மளுடைய பாவத்தை மன்னிப்பார். பொல்லாத பிசாசனுடைய கிரியைகள் நம்மளை பின்தொடர்ந்து வராது. அது ஆண்டவர் சொல்றாரு, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார் என்று வேதவசனம் சொல்கிறது. இதுல நீங்க யோசிச்சு பாருங்க, சில பாவங்கள் நம்மளை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதா? சாபங்கள் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதா? சிந்தனையில போராட்டம், எதெடுத்தாலும் ஆபாசமான நினைவுகள் வந்து கொண்டிருக்கிறதா? ஆபாசமான பேச்சுகள் பேசுகிறீங்களா? எதெடுத்தாலுமே அருவருப்பான காரியங்கள் உங்களை மேற்கொண்டு இருக்கிறதா? நீங்கள் ஒரு காரியம் செய்து பாருங்கள். இவ்வளவு நாள் நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணி உபவாசம் ஜெபம் பண்ணிருப்பீங்க, முழங்காலே நின்று ஜெபம் பண்ணிருப்பீங்க, வேதத்தை கரைச்சு குடிச்சிருப்பீங்க, என்னெல்லாமோ பண்ணிருப்பீங்க, எத்தனை உபவாச கூட்டங்களுக்கு போயிருப்பீங்க, எழுப்புதல் கூட்டம், எதுலையுமே விடுதலை பெறலையா? ஒரே ஒரு காரியத்தை மட்டும் ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஏதோ ஒரு காரியத்துல யாரோ ஒருத்தர் செய்த தப்பிதத்தை இன்னும் மனதில் வைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். அவ்வளவு பெரிய கொடுமையான காரியமா இருக்கலாம், ஏன் உங்களை கொல்லக்கூடிய காரியமா கூட இருக்கலாம். தயவாய் கண்பாய் கேட்டுக்கொள்கிறேன், அவர்களை மறந்து விடுங்கள். மன்னிச்சிருங்க, மறந்துருங்க, விட்டுருங்க. மன்னிச்சிருங்கன்னு தான் நான் சொல்றேன். அந்த மன்னிக்காத வரைக்கும் நம்மளுக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படாது. பாவம் நம்மளை சுற்றி 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 வரும், போராட்டங்கள் சுற்றி சுற்றி வரும். இதற்கு காரணம், மெயின் காரணம், நீங்கள் மற்றவர்களை மன்னிக்காத தன்மை என்று கர்த்தர் சொல்கிறார். ஏசப்பா எத்தனை பேரை பைபிள்ல மன்னிச்சிருக்காரு தெரியுமா? சரி, யோவான் 8ஆம் அதிகாரத்துல ஒரு விபச்சார ஸ்திரீ, அந்த விபச்சார ஸ்திரீய என்ன செய்யறாங்கன்னா கல்லறையும்படியாக கொண்டுட்டு வர்றாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர் இல்லையா? அதனால அவர் என்ன செய்யறாருன்னா, யோவான் 8:11 வசனம், அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போய் இனி பாவம் செய்யாதே என்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன், நான் உன்னை மன்னிச்சுட்டேன், நீ செய்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டேன், ஆனா இனி நீ என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது என்று சொல்கிறார். அதனால இயேசு கிறிஸ்துவின் சாயலை நாம் தரித்துக் கொள்ளுவோம். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க சாயலை தரித்து கொள்ளாதீங்க. புரியுதா? அவங்கள நினைப்பாவே இருக்கு, அப்பெல்லாம் இல்லை. நாம இயேசுவின் சாயலை தரித்து கொண்டு இயேசுவின் நினைவாவே இருக்க வேண்டும். நான் இன்னைக்கு சொல்றேன், அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் எக்கால சத்தம் கேட்கும். இன்னொருத்த மேலேயோ இன்னொருத்தி மேலேயோ நினைவுகளையும் ஆசைகளையும் வச்சுக்கிட்டு எக்கால சத்தம் கேட்கணும்னா கேட்காது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் இயேசு என்ன செஞ்சார்? இயேசுவின் சாயல் என்ன? இயேசுவின் சாயல் என்ன? இயேசு பாவிகளை மன்னித்தார். மன்னிச்சுட்டு திருப்பி போய் பாவம் செய்ய என்று சொல்லி அனுப்பி விடவில்லை. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. பாவத்தை மன்னித்தார், இனி பாவம் செய்யாதே, அதிக கேடானது ஒன்று வராதபடி இனி பாவம் செய்யாதே, நீ போ, இனி பாவம் செய்யாதே, பாவம் செய்யாதே என்று சொல்ல கர்த்தர் சொல்கிறார்.
பாவத்தை மன்னிக்கிற தேவன் இனி அந்த பாவத்தை செய்யாதேன்னு சொல்றாரு. எந்த பாவமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை கர்த்தருடைய பிள்ளை. நீங்க எந்த பாவம், எவ்வளவு அகால பாதாளத்துல கிடக்கிற பாவமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. தயவாய் நண்பா கேட்டுக்கிறேன், இந்த நாட்கள் எழும்பி வந்து விடுங்கள். ஆட்டுக்குட்டியை போல எழும்பி வந்து விடுங்கள். எழும்பி வந்து உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்திலே ஒரு புதிதான ஆவி வரட்டும். அதான் அந்த ஆவி இது பாவத்தை பண்ணிக்கிட்டு சொல்றார், ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷத்தை என்ன விட்டு எடுத்துக்கொள்ளாதிரும், பரிசுத்த ஆவி என்னிடத்துல எடுத்துக்கொள்ளாதிரும் முறையிடுகிறார். நாட்கள்ல நாமும் கேட்போம், ஆண்டவரே நான் பாவிதான், ஒத்துக்கொள்ளுவோம் ஆண்டவரே நான் பாவிதான், ஆண்டவரே இந்த பாவத்தை எல்லாம் மன்னியும். இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார் மன்னிங்கள். அப்ப அவர் நம்மளை மன்னிக்காம இருப்பாரா? குற்ற மனசாட்சியை தூக்கி போடுங்கள். போட்டுக்கிட்டு எந்த பாவமா இருந்தாலும் அவருடைய பாதத்துக்கு போங்கள். அவர் நம்மளுடைய பாவங்களை, எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் சரி, கொலையே செஞ்சிருந்தாலும் சரி, எந்த பாவமா இருந்தாலும் சரி, விபச்சாரங்களா இருக்கலாம், வேசித்தனங்களா இருக்கலாம், எந்த பாவமா இருந்தாலும் நம்ம அப்பா மன்னிப்பாரு, நம்ம ஏசப்பா மன்னிப்பாரு. அதில் அவர்கிட்ட போய் இந்த நாட்கள் நாம் மன்றாடுவோம், அவர் நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பார். சங்கீதம் 32ஆம் அதிகாரம், சங்கீதம் 32ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுலயும் பாவங்கள் யாருக்கு மன்னிக்கப்பட்டதோ, சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 1வது வசனம், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மளுடைய பாவம் மூடப்பட வேண்டுமா, நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமா, நாட்களை தேவனுடைய பாதத்துல பற்றி பிடித்துக் கொள்வோம். ஆண்டவரே எனக்கு இந்தந்த பாவங்கள் இருக்கு, என்னால ஜெயம் பெற முடியலப்பா அப்படின்னு நீங்க கேளுங்க. யாரை நீங்கள் மன்னிக்காம இருக்கிறீர்களோ அவர்களை உங்கள் கண் முன்னாடி கொண்டு நிறுத்துவார். மன்னிங்க, மனப்பூர்வமா மன்னிங்க. அவர்களை மன்னிக்கும் பொழுது உங்களுக்கு பாவங்கள் பின்தொடர்ந்து வராது என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். சரி, இவ்வளவு நேரமும் இந்த 2 வார்த்தையை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். நான் பெரிய வேத வியாக்கியானம் எல்லாம் எனக்கு தெரியாது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆவியானவர் எதை சொல்றாரோ அதை நான் சொல்லிடுவேன். வேற வேதத்தை கரைச்சி குடிச்சு வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதை நான் சொல்லுவேன், அவ்வளவுதான். இதுல எனக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த மெசேஜ் எடுக்கும்போது எனக்கு ஆண்டவர் உணர்த்தி கொடுத்த மிகவும் வேதனையான விஷயம் என்னன்னா, மத்தேயு 26ஆம் அதிகாரம், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 47வது வசனத்துல இருந்து 50வது வசனம் வரை, மத்தேயு 26:47 இருந்து 50வது வசனம் வரை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகி யூதாஸ் வந்தான். அவனோட கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளை பிடித்து கொண்டு வந்தார்கள். அவரை காட்டி கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவினிடத்தில் ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட இயேசுவின் மேல் கையை போட்டு அவரை பிடித்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 47வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யூதாஸ் என்கிற ஒரு கள்ளன் இருந்தான். நான் இன்னைக்கும் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் ஏசப்பாவை முத்தத்தினால் காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறோம். இயேசுவே இயேசுவே இயேசுவே, ஒரே இயேசுவே தான் புகழ்கிறது, வாழ்த்துகிறது. ஆண்டவரே ஆண்டவரே என்று வாழ்த்துகிற கொடுக்கும்போது எனக்கே ரொம்ப கலக்கமாக இருந்தது. இந்த வார்த்தை தேவன் கொடுக்கும் பொழுது, முத்தத்தினால் காட்டி கொடுக்கிற காரியங்கள். இந்த நாட்கள் எத்தனை பேர் நான் முத்தத்தினால் இயேசுவை காட்டி கொடுக்குறோம். ஐயோ, நாங்களும் முத்தத்தினாலாம் ஏசப்பாவை காட்டி கொடுக்கலங்க. முத்தத்தினால் காட்டி கொடுக்கறது என்ன தெரியுமா? ஆண்டவரே அப்பா ஏசப்பா நீர் நல்லவர், நீர் நல்லவர் நல்லவர் என்று புகழ்ந்துட்டு அந்த பக்கம் போய் பாவம் செய்யறது தான் இந்த மாதிரிப்பட்ட கேடான கிரியைகள். இயேசுவை முத்தத்தினால் காட்டி கொடுக்கக்கூடிய காரியங்கள். இங்க ஏசப்பாவை யூதாஸ் பிடிச்சு கொண்டு போவாங்கன்னு இல்லை, அவன் சொல்ற வார்த்தை ரபி வாழ்க, இந்த வார்த்தை அவன் சொல்றான் யூதாஸ். நம்மளும் இன்னைக்கு நிறைய பேர் ஏசப்பாவை புகழ்ந்து தள்ளுறோம். நீர் நல்லவர் நீர் நல்லவர் அப்படி இப்படி இப்படி எல்லாம் புகழ்ந்து தள்ளுறோம். சினிமாவை விடல, சீரியலை விடல, கெட்ட வார்த்தையை விடல, அசுத்தத்தை விடல, அக்கிரமத்தை விடல, பாவத்தை விடல, பொய்ய விடல, களவை விடல, இச்சையை விடல, விபச்சாரத்தை விடல, வேசித்தனத்தை விடல, தவறான காரியங்களை விடல, எதுவுமே விடல. ஆனா இயேசுவே ரபி நீர் வாழ்க வாழ்க உயர்த்திக்கிட்டு தான் இருக்கிற எனத்துக்குன்னு தான் தெரியல. யூதாச போல நாண்டுட்டு தான் சாகும்.
யூதாஸ் கடைசியில் நாண்டு கொண்டுதான் செத்தான் இருக்கிறது. நமக்கு அந்த நிலைமை வந்து விடக்கூடாது. நாம் ஆண்டவரை புகழ வேண்டும். நான் புகழக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆண்டவர் நல்லவர், நமக்கு ரொம்ப தயவுள்ள தேவன். ஆனால் புகழ்கிறது மாத்திரமல்ல, இயேசுவை பிரியப்படுத்துகிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். பாவத்துக்கு விலகி ஓட வேண்டும். யூதாசு பாவத்துக்கு தான் போய் செத்தான். பண ஆசை, பண ஆசை. அதான் தீமோத்தேயுல எழுதுக்கு பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. யூதாசுக்கு கர்த்தரோடு கூட இருந்தான், இயேசுவோடு கூட இருந்தான். அவனுக்கு அது பத்தல, அவனுக்கு பணம் 30 வெள்ளி காசு. அதுக்காக இயேசுவை கல்வாரி சிலுவையில் அறையும்படியாக காட்டி கொடுத்தான். அவனுக்கு தேவை பணம். அவனுக்கு பணம் கொடுத்து அவன் எதையும் செய்வான். அந்த மாதிரிப்பட்ட இந்த நாட்களில பண ஆசை இருக்கிறதா? பண ஆசை இருக்கிறதா? இல்ல பாவங்கிற பொல்லாத சத்துரு உங்களிடத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறானா? அதையும் செஞ்சுக்கிட்டு இங்க வந்து ஆண்டவரே ஆண்டவரின் புகழுகிறதுனால, நீங்க ஒர்ஷிப் பண்றதுனால, ஆராதனை நடத்துறதுனால, ஆண்டவரை புகழுகிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது யூதாசனுடைய நிலைமை வரும். அதனால நான் கர்த்தரை புகழக்கூடாது என்று சொல்லவில்லை. கர்த்தரை புகழுங்க, ஆனாலும் பரிசுத்தமாயிருங்க. யூதாசை போல பணத்துக்கு பின்னாடி போய் நாண்டு கொண்டு செத்து விடாதீர்கள். நம்ம அவரோடு கூட நடந்தா நமக்கு எது தேவையோ அவர் பார்த்து கொள்வார், இயேசு பார்த்து கொள்வார் என்று வேதவசனம் சொல்கிறது. முதலாவது, முத்தத்தினால காட்டி கொடுத்துடாதீங்க ஆண்டவரை. இது ஒரு பாயிண்ட். மார்க் 15ஆம் அதிகாரம், மார்க் 15ஆம் அதிகாரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 19வது வசனம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் சிரசிலே கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். இதுவும் சொல்லும் போது நான் ஆடி போன மாதிரி ஆயிட்டேன் இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது. இது இந்த நாட்களில் நம்ம நினைக்கிறோம் பைபிள் படிக்கும் போதெல்லாம் அது யூதர்கள் செய்தார்கள். யூதர்கள் அவர்கள் சிலுவையில அரைஞ்சார்கள், யூதர்கள் காரி துப்பினார்கள், யூதர்கள் ஆணிகள் எடுத்து கையில அரைஞ்சார்கள், யூதர்கள் சாட்டையினால் அடித்தார்கள். இப்படி எல்லாம் தானே நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா இங்க நான் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என் சிரசிலே அவர்கள் கோலால் அடிக்கிறார்கள், என் மேல் துப்புகிறார்கள், முழங்கால் படிட்டு வணங்கவும் செய்யறாங்க. என்னை வணங்கவும் செய்யறாங்க, என்னை புகழவும் செய்யறாங்க, என்னை போற்றுறாங்க, என்னை புகழுகிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனாலும் அவர்கள் என்னை கோலால் அடித்து கொண்டிருக்கிறார்கள், என்னை துப்புகிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எதனாலே எப்படி நாங்கள் செய்கிறோம் என்று கேட்காதீங்க. இதுவும் பாவம்தான். நீங்க போய் முழங்கால் படியிட்டு மணிக்கூர் கணத்துக்களை ஜபிக்கிறதோ, முழங்காலே நிக்கிறதோ, 40 நாள் பாஸ்டிங் இருக்கிறதோ எல்லாம் அல்ல. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவர் விரும்புகிறது பாவத்தை விட்டியா, பாவத்தை விட்டியா. இதைத்தான் தேவன் விரும்புகிறார். பாவத்தை விட்டு வெளியே வா, வெளியே வந்து விட்டு என்ன வந்து வணங்கு, என்ன பரியாசம் பண்ணாதப்பாங்கிறாரு. இது பரியாசம் இல்ல. நீ எப்படி இருக்கிற, நீ எப்படி இருக்கிற? தேவனை பரியாசம் பண்ணுகிறவர்களா இருக்கிறீர்களா? நான் என்றைக்குமே சொல்லுவேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, முழங்கால் நிற்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவரே, நான் பாவியப்பா, என்னிடத்துல என்னென்ன அக்கிரமங்கள் இருக்கப்பா, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்ன செஞ்சேன், என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பான்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பாவத்துக்கு போய் விழுந்து விடாதீர்கள். இங்கே அவர்கள் அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது. மார்க் 15:20 19 வாசிக்கிறேன். அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். அவரை பரியாசம் பண்ண பின்பு, நாம பரியாசம் பண்ணுகிறவர்களாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது முத்தத்தினால் காட்டி கொடுத்தான், இரண்டாவது பரியாசம். தேவனை பரியாசம் பண்ணுகிற கூட்டங்கள் இந்த நாட்களில் எழும்பி இருக்கிறது. பலிபீடங்களிலே பரியாசங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இங்கே யூதர்கள் இயேசுவை அப்படித்தான் செய்தார்கள். நாம பரியாசம் பண்ணுகிறவர்களாய் இருக்கக்கூடாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. நான் சாட்டா போறேன். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. மத்தேயு 26:74 26:74வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிட்டு, நீங்க முத்தத்தினால் ஆண்டவரை காட்டி கொடுக்கிறவர்களா இருந்தாலும் சரி, தேவனை பரியாசம் பண்ணுகிறவர்களா இருந்தாலும் சரி, உங்களின் முடிவு இதுதான். தேவனை ஒரு நாள் மறுதலித்து போய்விடுவீர்கள், ஒரு நாள் மறுதலித்து போய்விடுவீர்கள். ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் சொன்ன வார்த்தை, எனக்கு ஒரு உபோத்திரவமோ ஒரு வேதனையோ ஒரு கஷ்டமோ வந்த உடனே அவர்கள் என்னை மறுதலித்து போய்விடுவார்கள். என்னிடத்தில் ஆதாயத்துக்காக வர வேண்டாம், தேவனிடத்தில் ஆதாயத்துக்காக போகாதீங்க. அவருடைய சிலுவை பாடு மரணங்களை தியானித்து போங்கள்.
ஆண்டவரே, நான் உங்களை கோலால் அடிச்சிருக்கிறேன் ஆண்டவரே. நீங்க நினைக்கிறீங்க இப்ப பைபிள் படிக்கிறவங்களும் பிரசங்கம் பண்றவங்களா யூதர்கள் கோலால் அடிச்சுட்டாங்க, யூதர்கள் ஏசப்பாவை துப்பிட்டாங்க, யூதர்கள் சாட்டை எடுத்து தேவனை அடிச்சுட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு வசனம் மட்டும் நான் வாசிக்கிறேன். நான் மட்டும் ஆண்டவர் அடிச்சுட்டு இருக்கிறோம். நீ என்னென்ன பாவம், உன் பேச்சினால் நீ என்ன பாவம் பண்ற, நீ கேட்கறதுனால என்ன பாவம் பண்ற, நீ பார்க்கறதுல என்ன பாவம் பண்ற, உன் கைனால் என்ன பாவம் பண்ற, ஒவ்வொரு நாள் நீ இயேசு அடிச்சுட்டு இருக்க தெரியுமா? நீ மற்றவர்களை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறாய். அல்ல, அல்லவே அல்ல. நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவை சிலுவையில் அடித்து கொண்டிருக்கிறோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அதுல ஒரு வசனம் எடுக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்கா 9ஆம் அதிகாரம், லூக்கா 9ஆம் அதிகாரம், நிறைய வசனங்களை நான் விட்டேன். கர்த்தருக்குள்ளே நிறைய வசனங்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நான் விடுகிறேன். லூக்கா 9:23 சொல்லப்பட்டிருக்கிற, லூக்கா 9:23 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். எடுத்துக்கொண்டு அனுதினமும் இயேசுவின் சிலுவை, அனுதினமும் நமக்கு ஒவ்வொரு சிலுவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வேதனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு நாம் இயேசுவை பின்பற்றுவோம். இந்த நாட்கள்ல சில சபைகள் எல்லாம் குருசு சிலுவை வச்சிருக்கிறாங்க, கிராஸ் வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் போய் பெந்தேகோஸ்து சபைகளா இருக்கலாம், மற்ற சபைகளா இருக்கலாம். என்னன்னா அதை தொட்டு அதை தேய்ச்சி கும்பிட்டு முத்தி, அதெல்லாம் விக்கிரக ஆராதனை, அதெல்லாம் செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது பார்த்தீங்களா? அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் நாம் அவரை பின்பற்ற வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இதுல ஒரு வசனம் அது மிஸ் ஆயிடுச்சு. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுல என்ன அப்படின்னா, நாம ஒவ்வொரு நாளும் செய்யறோம் பார்த்தீங்களா, இந்த பாவத்துக்காக நாம் அனுதினம் இயேசு சிலுவையில் அடித்து கொண்டிருக்கிறோம் என்று வேதவசனம் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, அதனால நாம என்ன செய்யணும்னா, முடிக்கிறேன், நிறைய வசனங்கள் இருக்கிறது. சரி, சோத்திரம். என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை நாம் எடுத்துக்கொண்டு ஏசப்பாவை பின்பற்றுவோம். பாடுகளா இருக்கலாம், மரணங்களா இருக்கலாம், வியாதிகளா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், கடன் தொல்லையா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம், ஊழியக்காரர்களுடைய மனைவிகளா இருக்கலாம், இல்ல ஊழியக்காரர்களுடைய கணவன்மார்களா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், ஏதோ ஒரு பாடு, ஏதோ ஒரு முள்ளு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முள்ளை நாம் எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுவோம். பவுலையா சொல்றாரு, ஆண்டவரே, இது என்னை நீ விட்டு நீங்கும்படி செய்யுங்கண்ணா, என் கிருபை உனக்கு போதுப்பாங்கிறாரு. நமக்கு அவர் கிருபை இருந்தா மட்டும் போதும், எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு போகத்தக்க பலத்தை அவர் நமக்கு தருவார். அதில் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை எது என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆராய்ந்து பார்த்து எடுத்து போடுன்னு சொல்லாம, ஆண்டவரை தாங்கி கொள்ளத்தக்க பலத்தை தாருமப்பா, நிந்தனையான சொற்களை தாங்கி கொள்ளத்தக்க பலத்தை தாருமப்பா. வீட்டுல மனைவி இப்படி செய்யறாளா, தாங்கி கொள்ளத்தக்க பலத்தை தாங்கப்பா. என் கணவன் இப்படி செய்யறாரா, எனக்கு தாங்கி கொள்ளத்தக்க பலத்தை தாங்க. பிள்ளைகள் கீழ்ப்படியாமல், பிள்ளைகள் ஒழுக்கக்கேடாக நடக்கிறார்களா, ஆண்டவரே, அவர்களை சிட்சித்து வழி நடத்துங்க. ஆனா அதை தாங்கி கொள்ளத்தக்க பலத்தை எனக்கு தாருங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் கேட்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை எது? எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் நாம் இருப்போம். ஏசப்பாவை மறுபடியும் சிலுவையில் அறைகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. ஏசப்பாவை பரியாசம் பண்ணாதீங்க, ஏசப்பாவை முத்தத்தினால காட்டி கொடுக்காதீங்க. உங்களுடைய நிலைமை மறுதலித்து போகக்கூடிய நிலைமைகள் வரும். யூதாசை போல நாண்டு கொண்டு சாகக்கூடிய நிலைமைகள் வரும். இந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்கு விலகி இயேசுவின் அன்பை உணர்ந்து பாருங்கள். இயேசு நாம் பாவிகளாயிருக்கை கல்வாரி சிலுவையில நமக்காக ரத்தம் சிந்தின அந்த கல்வாரி சிலுவை நோக்கி பாருங்கள். அவர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், சித்திரவதை செய்யப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் ஆக்கினை ஏற்றார். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய சமாதானம் பெரிய சமாதானம், அதை நமக்கு தந்திருக்கிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் கர்த்தருக்கு நமக்கு கொடுத்த சத்தியத்தின்படி மெயினான பாயிண்ட் என்னன்னா, நம்ம இவ்வளவு நேரம் கேட்ட சத்தியத்தின்படி மெயினான பாயிண்ட், முத்தத்தினால காட்டி கொடுக்காதீங்க, அவரை பரியாசம் பண்ணாதீங்க, மறுதலித்து போவீர்கள். யூதாசு நாண்டு கொண்டு செத்தான், பேதுரு மறுதலித்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறது. அதில் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் விலகி அனுதினமும் நாம் சிலுவை எடுத்துக்கொண்டு ஏசப்பாவை பின்பற்றுவோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நம் பாடு மரணங்களை தியானிக்கிறோம். ஆனால் நீங்க இன்னையோட இல்லை, தினமும் தியானிங்க, தினமும் தியானிங்க. படுக்கும்போது, ஆண்டவரே, எனக்காக நீர் சிலுவையில் மறுத்தீரப்பா,
நடக்கும்போது ஒவ்வொரு நிமிஷம் நம்மளுடைய பாடு மரணங்களை தியானிக்கும் பொழுது பாவம் நம்மளை மேற்கொள்ளாது. பிறருடைய தப்பிதங்களை மன்னிங்க, தயவாய் கேட்கிறேன். பிறர் என்ன தப்பு செஞ்சாலும் மன்னிங்க. தேவனுடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாய் நாம் மாறுவோமாக. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு சிறிய ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்தமான தேவனே, உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம் ராஜா. இந்த நாட்கள் இன்று எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் எங்கள் இருதயத்திலே நாங்கள் வைத்திருக்கிறோம் அப்பா. இதன்படியாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் செயல்படுத்தி நடக்க ஏசப்பா உதவி செய்யுங்க. மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையை தாங்க கர்த்தாவே. உம்முடைய தாகத்தை தீர்க்கிறவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் உண்மை முத்தத்தினால் காட்டி கொடுக்கிறவர்களா அல்ல, உண்மை பரியாசம் பண்ணுகிறவர்களாக அல்ல ஆண்டவரே, உண்மை நாங்கள் மறுதளிக்கிறவர்களாக அல்ல ஆண்டவரே. கிறிஸ்துவுக்காக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எவ்வளவு உபத்திரமோ, நாசமோசமோ, பட்டயமோ, பஞ்சமோ, பசியோ, நிர்வாணமோ எதுவா இருந்தாலும் கர்த்தருக்காக நாங்கள் நிற்க கர்த்தர் எங்களுக்கு பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட முள் ஆண்டவரை கர்த்தாவே சோத்திர ஆண்டவரே. நாங்கள் இந்த முள்ளை ஆண்டவரை ஒரு ஆண்டவரை சோத்திர ஆண்டவரை பரிசுத்தத்துக்கு ஏதுவாக நாங்கள் இதை எடுத்துக்கொண்டு நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை நாங்கள் சுமந்து ஆண்டவரை பூர்ணமா இந்த ரட்சிப்பை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதியும். துதி கன மகிமையில் அப்பாவுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.